ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ இந்த காது தான் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த காது எல்லா வீடியோ போட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக பாருங்க காது. இந்த காது தான் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த கூட வந்து உங்களுக்கு அழுத்தமாக இருந்ததுனால நான் பார்த்தேன். இது வந்து இந்த மாதிரி காது போட்டுவாங்க. எப்போதும் அழுத்தமாக இருந்துச்சு, அழுத்தமாக இல்லாமல் லூசாக இருந்துச்சுனாக்கா காது போட்டு சொல்லி நான் நினைப்பேன். இது கூட செம்ம அழுத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த பூ சொல்லியிருக்கோம், நல்ல வயசு நல்ல அழுத்தமாக இருக்குது. அதனால நான் இந்த காது போட்டுருக்கேன். இந்த காது வந்து எவ்வளோ ஈஸியாக போடலாங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். எல்லா வீடியோலையும் கொஞ்சம் கஷ்டமாக போட்டு காட்டுறாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த காது ஈஸியாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதில் வந்து என்னன்னாக்கா, இந்த வலது கை பக்கமாக கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தாலே உங்களுக்கு நேரம் ஆகும். இடது கை பக்கமாக கொண்டுட்டு வந்தால் ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். இந்த காதை எல்லாம் இந்த சைடு தான் பின்னிட்டு வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கை பக்கமாக உங்களுக்கு பின்னி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் போடலாம். நல்ல அழுத்தமாகவும் ஸ்ட்ராங்காகவும் போடலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம். ஸ்கேலில் வந்து இப்படி தான் அளந்துறாங்க. அளந்ததில் வந்து உங்களுக்கு வந்து 6 அடி இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. 6 அடி அந்த கோட்டோட 6 அடி இருக்குது. அந்த மேலே சுற்றியும் 6 அடி தான் இருக்குது. இந்த ஒயர் மேலே சுற்றியும் 6 அடி தான் இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி பின்னுறதுன்னு காட்டுறேன். வழக்கம் போல எப்போதும் நான் கூடைக்கு திட்டமான கூடைக்கு வந்து 4.4 அடி வெட்டுவேன். 4.4 அடி வெட்டி கொஞ்சம் கூட தான் கொஞ்சம் ஒயர் வெட்டுவேன். இப்போ இந்த 4.4 அடியில் வந்து 3 ஒயர் தான் வெட்டியிருக்கேன். 4.4 அடியில் 3 ஒயர் வெட்டியிருக்கேன். 3 ஒயரையும் நான் எப்படி போட்டு காட்டுறேன். 9 வரும்னு நினைக்கிறேன். 3 ஒயரும் அப்படியே சமமாக வச்சுக்கோங்க. 4.4 அடி என் கையால் வந்து 3 மணி வெட்டுவேன். அது கரெக்டாக 4.4 அடி இருக்கும். எப்போதும் அப்படி தான் போடுவேன். ஆனால் சொல்லிவிடுவேன். இப்போ சொல்லாமல் போகிறதுனால உள்ளே உங்களுக்கு ஒயர் நிறையா வருது. இது அழுத்தமாகவும் நல்லா இருக்குது. இந்த காது குட்டினா நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் சென்டரில் வந்து இந்த ஒயர் இந்த ஒயருக்கு மாட்டியிருக்கிறேன் நான். இது வந்து கடைசி இந்த ஒயருக்கு தான் மாட்டியிருக்கிறேன். இது வந்து கட்டுப்படும்போது அந்த வந்துருக்கு. நான் இப்போ போட்டு காட்டும் பாருங்க. இந்த ஒயரில் இப்படி போகிறோம். இந்த 9 நாட்டில் முதல் நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டு நேரம் உள்ளதில் இப்படி போகிறோம். 3 ஒயருமே நம்ம இப்படி போட்டு இதில் வந்து 2வது நாட்டு அதில் வந்து நம்ம வந்து இப்படி சொல்லுவோம். சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கணும். சமமாக அப்படியே எடுத்துட்டு நேராக சமமாக எடுத்துட்டு அடியில் பாருங்க இந்த ஒயர் எடுத்து அடியில் அந்த ஒயரை வந்து அப்படியே எடுத்து தூக்கணும். தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரை எடுத்து இப்படியே பிடிச்சி இப்படி கொண்டு வந்துடாம இந்த முனை வந்து இதில் இருக்கணும். அப்படி கொண்டு வந்து இந்த ஒயருக்கு பாருங்க. இதை வந்து இப்படியே கொண்டு வந்து இந்த முனை இதில் இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இன்னொன்று போட்டு காட்டுங்க. இதுலேருந்து சொருவி உள்ளே அப்படியே கொண்டு வந்து இதில் சொல்லியிருக்கோம். சொருவி 2 சமமாக எடுத்துட்டு சமமாக அளந்துக்கிறோம். அளந்துட்டு நடுவில் உள்ள ஒயரை இப்படி எடுத்து தூக்கிக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து அப்படியே எடுத்து அந்த இதில் வச்சோம். இந்த கால் மாதிரி இருந்துச்சா இப்படி வச்சோம். இப்படி வச்சுட்டு சமமாக இந்த ஓரத்தில் தான் நான் வச்சுருக்கேன். கட்டு போகிற மாதிரி அதே வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து அப்படியே கொண்டு வந்து அந்த ஓரத்தில் கட்டு போகிற மாதிரி வச்சுக்கணும். கட்டு போகிற மாதிரி வச்சுனாக்கா இது தூக்கலாக அது என்ன பண்ணணும் இழுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இன்னும் கூட கொஞ்சம் இழுத்துடும். கரெக்டாக வந்துடும். சுற்றி பிடிக்கணும். 6 இந்த ஸ்கேலால் 6 வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் இது சமமாக வச்சு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் தாள் பின்னுறதுலாம் உங்களுக்கு ஈஸி தான். இந்த 3 வயர் இங்கே வந்து இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நேரம் இந்த வாரம் இதில் இருக்குது, இந்த வாரம் இதில் இருக்குது. அப்படியே நம்ம வந்து இப்படி அளந்து வச்சுக்க வேண்டியதான். 6 அடி இருக்கான்னு கரெக்டாக 6 இருக்குது. இந்த மணிலேருந்து வச்சு இப்படி பாருங்க 6 அடி இருக்குது இந்த வாரம். அதே மாதிரியே பின்னும் போதும் அதே 6 அடி தான் இருக்குது. உங்களுக்கு பின்னும் போது வந்து கூட இருக்கணும்லாம் இல்லை, அதே 6 அடி தான் இருக்குது. இந்த 3 வச்சு நான் முன்னாடி இந்த 3 வயருக்கு பாருங்கள் நேராக வச்சு நான் முன்னாடி டேப்பை சுற்றிக்கிறேன். டேப் வந்து ஒரு 3-4 இடத்துல சுற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தெரியாமல் கொள்ளாமல் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவ்வளோ மாதிரி தெரிஞ்சுக்கனாக்கா இதை நீங்கள் ஓட விட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது. இந்த மனையில் அந்த 3 வயரையும் இந்த மனையில் கொண்டு வந்து நம்ம வந்து இப்படியே டேப்பை சுற்றிட வேண்டியதான். நான் இது போடுவோம்னு நினைப்பேன். அது வந்து ஸ்ட்ராங்காக
வெயிட்டான கூட்டிகிட்டு போடலான்னு நினைக்கிறது தான். லூஸாக உள்ளதுலாம் போடணும்னு நினைக்க மாட்டேன். இதில் ஒரு சுற்றிக்கங்க. இதில் வந்து 2 மணி நேரத்தில் நீங்கள் சுற்றினீங்கன்னா அப்படியே நிற்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஆறுறது கரெக்டாக. கரெக்டாக ஆறுறது. இதில் என்ன பண்ணுறீங்க, இதை உச்சியில் போட்டுருங்க. இன்னைக்கு உச்சியில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் போடலாம். நேரம் அவ்வளோ மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் ஓட விட்டுருங்க, பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னாக்க இதை சமமாக வச்சுக்கணும். ஏன்னா ஒயர் சுற்றும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இதை சமமாக வச்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் இப்படி இழுத்துரும். டேப் கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க. அடுத்த டேப் சுற்றும் போது ஸ்ட்ராங்காக சுற்றலாம். இது வந்து நம்ம இருக்கிற மேப் ஒயரு அதில் வந்து கரெக்டாக இருக்கும். 1 2 3 ஒயரும் இதுக்கு வந்துருச்சு. அதேமாரி இங்கே சுற்றிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு மேலே ஆறு இருக்குது இந்த சைடு. இது அதுமாரி சுற்றிக்கிட்டு நான் உங்களுக்கு ஆறை கரெக்டாக வச்சு நான் காட்டுறேன். இப்படி வச்சுக்கிட்டு அந்த 3 வயரையும் இதில் வச்சு இப்போ நம்ம வந்து டேப்பை சுற்றிடும். இந்த ஒயர் இந்த டேப்லாம் ரொம்ப அழுத்தமாக சுற்றவனா மெதுவாக சுற்றிங்க. ஏன்னா ஒயர் கரெக்ட் பண்ணணும். மெதுவாகவே சுற்றிட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் 2 டேப் வந்து இடையில இந்த இடம்லாம் சுற்றுவேன். அப்போ வந்து டைட்டாக சுற்றிக்கலாம். நான் இதை வந்து அந்த ஒயர்லாம் சுற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நடுப்பெல்லாம் சுற்றிட்டு இந்த இதுலேருந்து ஆறு எப்படி வருதுன்னு வச்சு கரெக்டாக வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு இங்கே பார்த்தாலும் ஒரு 4 5 சைடு இதுமாரி ஒட்டியிருக்கிறேன். ஒட்டினோடனே கரெக்டாக இருக்க அளவு. இங்கே பாருங்க, 6 கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து பின்னினாலும் அதே 6 தான் இருக்கும். ஏன்னா நெருக்கமாக போயிடுதா அதே 6 தான் இருக்கும், கூடலாம் இருக்காது. இந்தமாரி ஒரு காதை பின்னிக்கிட்டு இந்த ஒரு காதுக்கு நீங்கள் வந்து அளவு அந்த காதுக்கே அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போடுங்க. இப்போ வந்து இது என்னன்னாக்கா இதில் ஒரு கட்டும் லூஸாகவே போட்டுக்கோங்க. லூஸாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உச்சியில் கூட ஒரு கட்டு லூஸாக போட்டுக்கிட்டு பாக்கி இதை வந்து இந்த ஒயர் இங்கே கொண்டு வந்திருக்கோமே 3 ஒயரு அதை கொஞ்சம் இழுத்து இப்படி வச்சுக்கணும். இதையும் இழுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் கொஞ்சம் நெருக்கமாக சுற்றிக்கோங்க. நெருக்கமாக சுற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அளவும் கரெக்டாக வந்துடும். மேடு பண்ண இருக்காது. எவ்வளோ அழகாக இருந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து 4.25 அடி உள் ஒயர் வெட்டியிருக்கேன். 3 ஒயர் வெட்டினதுனால இப்படியும் போட்டதுனால இதில் வந்து 9 ஒயர் இருக்குது. உள்ள 9 ஒயர் இருக்குது. நான் இது வந்து கட்டையாக அகலமாக உள்ள கூடங்கிறதுனால இந்த காது போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று கொஞ்சம் கூட வச்சு வெட்டிக்கிட்டு நான் போட்ட மாதிரியே போடுங்க. அழகாக போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இந்த இடத்துலையும் லூஸ் இருக்கட்டும், அழுத்தமாக போட வேணாம். லூஸ் கொஞ்சம் வச்சு நம்ம போட்டோம்னாக்கா மறுபடியும் இதில் வந்து நம்ம ஒயர் சுற்றுறதுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து உள் ஒயர் சொல்லிட்டேன். இப்போ மே ஒயர் வந்து 2 ஒயர் நான் எடுத்திருக்கேன். 2 ஒயர் வந்து இதில் வந்து சந்தன கலர் ஒயரில் வந்து 9 அடி. ஏன்னா அது சுற்றணும், ஒயர் சுற்றணுங்கிறதுக்காக இது மட்டும் 9 அடி சந்தன கலரில். இதில் வந்து 7.5 அடி ஷேப்பில் வந்து 7.5 அடி வெட்டியிருக்கிறேன். 7.5 அடி இதில் நம்ம சந்தன கலரில் தான் அதில் நான் சுற்றியிருக்கேன். அதனால் இது வந்து 9.5 இது வந்து 7.5 சிகப்பு 7.5 நான் போடுறேன். இந்த இது வந்து நான் போடும் போது உங்களுக்கு வந்து நான் அளவு போட்டு காட்டுறேன். அதேமாரியே போட்டுட்டு வாங்க, ஈஸியாக போட்டுடலாம். இது நேற்று சுற்றுனா காற்றுல கொஞ்சம் பெரியது, பரவாயில்ல. பின்னும் போது உள்ளே போயிடும். அப்புறம் கூட இதை நறுக்கி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து இப்போ பின்னுறோம். எப்போ பின்னுனாலும் நீங்கள் வந்து இடது பக்கம் பின்னுங்க. பின்னுன்னு ஆரம்பித்தாதான் உங்களுக்கு சரசரன்னு வந்து காது முடியும். எல்லோரும் நான் பார்த்துருக்கேன் வலது பக்கம் தான் பின்னுறாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். இடது பக்கத்துலேருந்து கொண்டு வாங்க இந்த காதை. இப்போ வந்து இந்த 2 ஒயரும் சமமாக எடுத்துக்கிறோம். 2 ஒயருமே ஒன்றா வச்சு நம்ம அதில் மாட்டி இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்றையும் நம்ம சமமாக இழுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து வெளிச்சத்தில்
இதில் நம்ம கோத்து வாங்கியிருக்கோமா. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இதுலேருந்து அதில் கோத்துக்குவோம். அந்தாண்ட நான் பூ சுற்றி இருக்கிறதுனால இங்கே பாருங்க, இதுலேருந்து இந்த ஒயர்லேருந்து இந்த ஒயருக்கு இழுத்துக்கும். இந்த ஒயர் குத்திருக்கேன்னா அதில் போட்டுக்கும். ஏன்னா பூ சுற்றிருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு சொருவ வராது. முதல்ல சிவப்பு கலர் ஒயரை வந்து சமமாக எடுத்துக்கும். ஏன்னா இன்னையும் பின்னும் வெட்டியிருக்கிறோம். ஒரு ஒயர் பெருசும் ஒரு ஒயர் சின்னதாகவும் வெட்டியிருக்கிறோம். அதனால் முன்னாடி இதை நம்ம சரி பண்ணிக்குவோம். சிகப்பை வந்து சமமாக இழுத்துட்டேன். இப்போ வந்து சந்தன கலர் ஒயரை சமமாக இழுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான். இது வந்து ஈஸியாக இப்படி வரும். நான் பின்னுற காது வந்து ஈஸியாக வரும். வலது பக்கம் பின்னுறது வந்து கீழேருந்து சுற்றி எடுக்கிறாங்க. நான் இப்போ வந்து மேலேருந்து சுற்றி எடுக்க போகிறேன். ஆனால் அதே காது தான். இங்கே பாருங்கள், இந்த சிவப்பு ஒயரை இந்த இடத்துல முன்னாடி இல்லைன்னா சந்தன கலர் ஒயரு சிவப்பு ஒயரை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சுற்றி இப்படி அடியிலேருந்து கொண்டு வந்து இப்படி இழுத்துக்கணும். அவங்களாம் வந்து மேலேருந்து கொண்டு வந்து இழுக்கிறாங்க. அது உங்களுக்கு சிரமமாக தெரியும். நான் பாருங்கள், இதை வந்து மறுபடி சிகப்பை எடுக்கிறேன். எடுத்து இந்த ஒயருக்கும் அடியில் போட்டேன்னா இந்த ஒயர் இதோட வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடி இந்த சந்தன கலர் ஒயர் எப்போ எடுத்தாலும் வலது பக்கம் தான் முன்னாடி எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னும் போது இடது பக்கம் பின்னுங்க. வச்சுட்டு மறுபடி இந்த வெள்ளை ஒயர் இப்படி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு இந்த வந்து நம்ம போட்டது இருக்குது, எடுப்பாக தெரியுது பாருங்கள். அது அப்படியே தெரியாத அளவுக்கு நம்ம போட போகிறோம். இப்போ வந்து மேலே சிகப்பு இருக்குது பாருங்கள், இப்படி நல்லா தெரியும் உங்களுக்கு. இது சிவப்பு கொஞ்சம் கீழே இருக்கும், இந்த சிவப்பு மேலே இருக்கும். அதனால் வலது பக்கம் உள்ள ஒயரை முன்னாடி எடுக்கணும். எடுத்து கீழால் போட்டு இது இழுத்துக்கணும். இந்த காது நான் போட்டு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் இந்த சிவப்பு போட்டு இப்படி நெருக்கிக்கணும். நெருக்கும் போது பார்த்து நெருக்குங்க. இந்த டேப்பெல்லாம் கூட கொஞ்சம் அவுற மாதிரி தெரியுது. இது வந்து நான் நேற்றியே சுற்றிட்டேன். நேற்று ஒரு வீடியோ போட்டேன். இதை சொச்சம் முன்னாடி போட்டதில்லை, நேற்றியே சுற்றிட்டேன். காலையில் அது வந்து விரியுது, பரவாயில்ல. அது மேலேயே வந்து நம்ம சுற்றிட வேண்டியதான். அது பாருங்க, இப்படி போட்டுட்டு இதை கொஞ்சம் இழுத்துக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த வெள்ளை வயிறு மேலே இருக்குது, அதை இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துடணும். மறுபடியும் இந்த வெள்ளை வயிறு மறுபடி சிகப்பு, அடுத்தது இந்த சிகப்பு. இப்போ வந்து இந்த வெள்ளை வலது பக்கம் உள்ளது தான் முன்னாடியே எடுத்து போடணும். அப்புறம் இடது பக்கம் உள்ளதை எடுத்து கீழால் போட்டு இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். அப்புறம் சிகப்பு வந்து வலது பக்கம், அதை எடுத்து இப்படி கீழால் இழுத்து பிடிச்சிக்கிட்டு மறுபடி இந்த சிகப்பு அப்படியே இழுத்துக்கணும். அப்புறம் வந்து சந்தன கலர், அப்புறம் இந்த சந்தன கலர். இந்த டேப்பை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெட்டிக்கலாம். டேப்பை சுற்றினா உடனே பின்னிடுங்க. நான் வந்து நேற்று போட்டுட்டு தான் இப்போ நான் வந்து பின்னுறேன். அது வந்து இந்த காற்றுலேயே வெயில் நாள் வர காற்றுலேயே காஞ்சிடுது. இப்படி தாங்க, இப்படியே தாங்க வரும் காது. இந்த காதை நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஒட்டு வயர் வச்சு நான் போட்டிருக்கிறேன். ஒட்டு வயரைனா மீந்த ஒயரெல்லாம் அதில் வச்சு இந்தமாரி காது போட்டாக்க வெளியிலே தெரியாமல் அழகாக இருக்கும். அந்த காது நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதாங்க ஈஸியாக செத்த நேரத்துக்குள்ளே இந்த காது பின்னிட்டு போயிடலாம். இடது பக்கம் தான் அழகாக பின்னிட்டு வந்துடலாம். எப்போ பின்னாலும் இந்த பக்கமாகவே நீங்கள் பின்னுங்க, ஈஸியாக பின்னிடலாம். அந்த காது சொருகிறதுக்கும் தேவையில்லை. அழுத்தமான உள்ள கூடைக்கு நீங்கள் வந்து இது போடுங்க. வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாக்கா பின்னி சொறி விட்ருங்க. கூடை லூஸாக இருந்துச்சுனாக்கா சொருனா தான் உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும். இந்த கூடை செம வெயிட்டு, அதனால் இதிலே போடுறேன்.
இப்போயே செத்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள். நான் பொறுமையாக தான் போடுறேன். அதில் எவ்வளோ தூரம் வந்துடுச்சு பாருங்கள். வலது பக்கம் வந்து பின்னுனா நான் அதை பார்த்தேன். நான் எவ்வளோ நேரம் பின்னுறாங்க. அது இப்படி இழுத்து வச்சாக்கா இந்த அளவெல்லாம் மாறுது அதில். இதாங்க இதேமாரி ஃபுல்லாக இது வரைக்கும் நான் பின்னி முடிச்சுட்டு இந்த இடம் வரும்போது இந்த ஒயர் சுற்றுவேன். அந்த இடம் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாகவே நான் பின்னிட்டு வந்துட்டேன். கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். செத்த நேரத்துக்குள்ளே இந்த காது பின்னிடலாம். பின்னிட்டு இங்கே பாருங்கள், இந்த சிகப்பு வந்துடுச்சு. இது வந்து கரெக்டான அளவு. நான் சொன்னது வந்து கரெக்டான அளவு. வந்து மேல் வயிறு உள் வயிறு எல்லாமே கரெக்டான அளவு. நான் அந்த காதுக்கு வந்து நிறையா எடுத்துகிட்டு எனக்கு ஒயர் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் இதை குறைச்சி எடுத்தேன். கரெக்டாக வந்துட்டு நான் சொன்ன அளவு. உங்களுக்கு ஒயர் நஷ்டமாக ஆகக்கூடாது. அதனால் நான் எனக்கு பரவாயில்லன்னு நான் முன்னாடி இந்த காது போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த வயிறும் கீழே இருக்குது, சிகப்பு வயிறு. அது வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றி மேலே கொண்டு வந்துடுறோம். அப்படி மேலே கொண்டு வந்து இதோ இருக்குது பாருங்கள் இந்த ஒயர். இது வந்து நான் அப்புறமா காட்டுறேன். இது அப்படியே இருக்கும். இப்போ வந்து இந்த ஒயரை எடுத்து, இந்த சிகப்பு ஒயரை எடுத்து ரெண்டையுமே கீழே கொண்டு போயிடும். கீழே கொண்டு போய் ரெண்டையுமே இப்படி கீழே வச்சுக்கிறோம். ஒன்று கீழே வந்து ஒன்று மேலே வந்தாலும் பரவாயில்ல. நான் இது ரெண்டையுமே நான் கீழே வச்சுருக்கிறேன். பரவாயில்ல. நம்ம லூஸாக போட்டோம் பாருங்கள். காது ஏற்கனவே போடும் போது இந்த இடம் லூஸாக இருக்கட்டும். லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு இது போடுறதுக்கும் அதை பின்னுறதுக்கும் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இது இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு இதுவும் இப்படியே இருக்கட்டும். அடியில் நம்ம ஒயர் சுற்றும் போது வந்து நம்ம கரெக்ட் பண்ணி அதை சுற்றிக்கிட்டு வெட்டிட வேண்டியதான். அது பாருங்கள். இது வந்து இந்த 2 வெள்ளை ஒயர் வந்து 9 அடி வெட்டணும். அதில் வந்து இது சுற்றுறதுக்காக மீந்திருக்கு. அது கரெக்டாக இங்கே வந்துடுச்சு பாருங்கள். அதேமாரி அளவை எடுத்து ஈஸியாக நீங்கள் இந்த காது போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் இது ஒயர் எடுத்துக்கிறோம். 2 ஒயரில் ஒரு ஒயரு. அதை கையில் வந்து ஒரு சுற்றுற வரைக்கும் இழுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு எல்லா ஒயரையும் இது விட்றோம். இங்கே பாருங்கள், இப்படி மேலே தூக்கி விட்டு எல்லா ஒயரையும் போட்டிருக்கேன். மேலே தூக்கி விட்டு பிடிச்சிட்டோம் பாருங்கள். லூஸ் இல்லாமல் அழகாக நம்ம சுற்றிட வேண்டியதான். சுற்றி அடியில் கொண்டுட்டு போய் நம்ம வந்து சொறி விட்டுக்க வேண்டியதான். நான் வந்து பொறுமையாக தான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒயர் பேக்குன்னு ஒரு பேக்கு ஒன்று போட்டிருப்பேன். சந்தன கலர் ரோஸும் கலந்த மாதிரியே. அது ரோஸ் கொஞ்சம் தான் கலந்துருக்கும். அந்த ஒயர்லேயும் இந்த காது நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்படி போடலை. இந்த இடத்துல ஸ்டைலில் காது வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் டேப்பு சுற்றி தான் நான் போட்டிருக்கேன். அந்த காதையும் நீங்கள் பாருங்கள். இந்த காது நான் போடுவோம் தான் நினச்சேன். லூஸாக அழுத்தமான உள்ள கூடைக்கு தான் போட்டு காட்டணும்னு இருந்தேன். இந்த கூடை அழுத்தமாக இருக்குது. அதனால தான் நான் இதை போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எல்லா கூடையுமே நான் வந்து தெளிவாக தான் காதுலேருந்து எல்லாமே தெளிவாக அழகாக போட்டு காட்டுவேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்டில் நல்லா இருக்கா, இந்த காது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து இப்போ வந்து இதில் மறுபடியும் கோக்க வராது. அதனால் இப்படியே நம்ம வந்து உள்ளே கோத்துக்க வேண்டியதான். சிகப்பு தெரியாமல் கோர்த்துக்கிட்டு அப்படியே பரட்டி விட்டு இதில் கொண்டு வந்து மறுபடியும் அந்த சிகப்பு தெரியாமையே இந்த சிகப்பு தெரியாமையே மறுபடியும் அதை போட்டு இன்னும் ஒரு சுற்று கூட சுற்றலாம். அதாங்க மேல் வயிறு மேலே காது ரெடி ஆகிடுச்சு. மேலே சுற்றின காது ரெடி ஆகிடுச்சு. இப்படி அழகாக தள்ளி விட்டு அந்த சின்ன ஒயர் இருக்கும், அதை வந்து அழுத்தமாக நம்ம சொருவிக்க வேண்டியதான். ஒரு பாருங்க, இதை வந்து அழுத்தமாக அப்படியே சொருவிக்க வேண்டியது. சொருவிட்டோம்னா அப்படியே நிற்கும், ஒன்றும் இதாகாது. இப்போ வந்து
உள்வயிறு அதேமாரி தான் உள்வயிறு. வீடியோ ரொம்ப அதிகமாகுது. இதை பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை இப்படி வச்சு இப்படி மேலே வச்சுக்குவோம். மேலே வச்சு அதை வந்து கடைசியில் கொஞ்சம் வெட்டி விட்டுணும். மேலே வச்சு ஒரு சுத்தம். நான் அந்த சைடாக பரட்டி காட்டுறேன். எனக்கு வாட்டம் பத்தில் ஒரு சுற்றி அப்படியே கீழே கொண்டு போயிட வேண்டியதான். இப்போ நான் மேலே எப்படி சுற்றினோன்னா அதே மாதிரி இப்படி வரும். இப்படி சுற்றி, ஏன்னா அந்த ஒயர் பிடிமானத்தை வச்சுருக்கேன்னு அதனால் கொஞ்சம் இங்கே மேலே ஒரு சுற்றிக்குவோம். சுற்றி இப்படி வரணும். முடிச்சிக்கிட்டு இந்த ஒரு ஒயரை சுற்றிட்டோமா, இந்த மேலே ஒரு ஒயரை சுற்றிக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு போவோம். கீழே கொண்டு போய் இந்த ஒயரை இழுத்துக்குவோம். இதை நம்ம வந்து வெட்டுற ஒயரை தான். அந்த ஃபுல் ஒயரிலையும் இதேமாரி கோத்து நம்ம மேலே எப்படி சுற்றினோமோ அதேமாரி இப்படி சுற்றிக்க வேண்டியதான். நீங்கள் இங்கே பாருங்கள், சிகப்பு தெரியாமல் இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டு, இதை பாருங்கள், சிகப்பு தெரியாமல் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ஒயரில் வந்து அந்த குணுப்பு இருக்கா, அந்த குணுப்பி நல்லா இழுத்துதை பாருங்க. இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இழுத்தாவே வந்துடுது. மேலே நல்லா இழுத்துட்டோம். இங்கே மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் 2 சுற்று சுற்றுறோம். ஃபுல்லாகவே சுற்றணும். நான் உங்களுக்கு வந்து 2 சுற்று சுற்றி அதை வெட்டிட்டு காட்டுறேன். அதாங்க, இப்படியே சுற்றிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு போயிடணும். இது நல்லா சுற்றினோன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து அப்படியே நம்ம நறுக்கி விட்டுக்க வேண்டியதான். அப்படி இல்லையா, நீங்கள் முன்னாடியே நறுக்கி விட்டுட்டு கூட நீங்கள் இதில் வந்து சுற்றலாம். நல்லாயிருக்கும், வெளியில் தெரியாது, அழகாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றிட்டு சொருவிக்க வேண்டியதான். இப்போ வந்து எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த காதில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து சுற்றுறோன்னா அதுக்கு வந்து 3 அடி எடுத்துக்கணும் ஸ்கேலால். நான் வந்து இந்த சந்தன கலர் ஒயர் தான் எடுக்கிறேன். அதுலேயும் சந்தன கலர் ஒயர் தான் சுற்றியிருக்கேன். அதனால் 3 அடி தாராளமாக 3 அடி சுற்றிக்கிட்டு வெட்டிட்டு இங்கே பாருங்கள். இந்த ஒயரில் வந்து நம்ம இப்படி மாட்டோம். இப்படி மாட்டி சமமாக பிடிச்சிக்கோங்க. சமமாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு ஒயரை எடுத்து அந்த உள்ளே போட்டணும். ஒரு சுற்றியே போடணும். இப்போ பாருங்கள், ஒரு சுற்றி போட்டுக்கிட்டு மறுபடியும் வழக்கம் போல் இதை எல்லா ஒயரையுமே சேர்த்து அதில் சுற்றின மாதிரியே தான் சுற்றிட்டு வரணும். இப்படியே சுற்றிட்டு வந்து அந்த ஒயர் இருக்குது பாருங்கள், அதை அடியில் சுற்றி சொருவி விட்டுற வேண்டியதான். 3 அடி இதுக்கு எடுத்துக்கோங்க. இதேமாரி சுற்றி நம்ம ஒரு நடு அதில் சுற்றி காட்டியிருக்கேன். அதேமாரி நெருக்கமாக சுற்றி எட்டை வச்சு நான் காட்டுறேன். நெருக்கமாக சுற்றி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா இழுத்து தள்ளி விட்டுக்கிட்டு சுற்றினா அதேமாரியே சுற்றி வந்துடும். மறுபடியும் இந்த ஒயர் மேலே இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்படி ஒரு சுற்றுக்கு 2 சுற்று அப்படி சுற்றிடுங்க. சுற்றி நீங்கள் இப்படி அதை கீழே இப்படி சுற்றிக்க வேண்டியதான். சுற்றி இறுக்கமாக சுற்றிக்கிட்டு அதை நான் எப்படி காட்டணும்னா அதேமாரி சுற்றினீங்கன்னா ஒயர் கொஞ்சம் இதாக வந்துடும். சொருகிறதுக்கு இவ்வளோ ஒயர் கிடைக்கும். அழகாக நீங்கள் சொருவிடலாம். அதாங்க கூட முடிஞ்சிடுச்சு, காது முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கூடையை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் சுருக்கமாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுவும் ஒரு வீடியோவாக தான் போட போகிறேன். பார்த்துக்கோங்க. இதில் வந்து அதேமாதிரி தான் வந்து முன்னாடி ஒரு லஞ்சு கூடைக்கு வந்து காது வந்து இந்த கட்டமாக அப்படி வந்து இப்படி கட்டமாக இருக்கும். அந்த காது இந்த முனையிலே வச்சு பின்னி காட்டியிருந்தாங்க. நான் அடியில் கீழே இறக்கி காட்டியிருந்தேன். அதையும் நம்ம பேர் பார்த்துருக்கீங்க. அந்த கூடையும் பாருங்கள், அந்த காதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.